Hi students, today we are going to discuss about the motion of connected bodies considering the vertical motion. இப்போ connected bodies அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். So for that I am considering two bodies. இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறேன்ப்பா. ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m1, இன்னொரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எந்த மாஸ் கிரேட்டரா எடுத்திருக்கிறேன் பாருங்க. m1 இஸ் கிரேட்டர் than m2, ரைட்டா? இப்படி ஒரு டிஃபரண்டான டூ மாசஸ் எடுத்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? a string has connected both the bodies. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கனெக்டட் பாடிஸ். இப்போ இந்த கனெக்டட் பாடிஸ் இந்த ஸ்ட்ரிங் வந்து ஜாயின் பண்ணிருக்கு இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வீல் அண்ட் புள்ளி, இந்த மாதிரி ஒரு வீல் இருக்கு பாருங்க, இது ஒரு புள்ளி, இது பேர் தான் புள்ளி. நம்ம கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்கு ராட்னம் கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது ராட்னம். இந்த புள்ளி எடுத்து அது மேல வந்து இந்த ரெண்டு பாடிஸையும் கனெக்ட் பண்ண ஸ்ட்ரிங்கை இது மேல போடுறேன். போட்டுட்டு ரெண்டையும் ஒரே லெவல்ல இப்ப நான் வைக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, ரெண்டு பாடிஸும் ஒரே லெவல்ல நான் வைக்கிறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? m1 m2 தெரியுதா? இப்போ சரி, இது m1 கிரேட்டர் மாஸ், இது m2 வந்து ஸ்மாலர் மாஸ். இப்போ when the mass is attached, the string இருக்குல்ல பாருங்க, இந்த கயிறு அது அப்படியே ஸ்ட்ரெச்டா இருக்குதா? ஸ்ட்ரெச்டா இருக்கு, வளைஞ்ச கோணலா இல்ல, ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெச்டா இருக்கு. எதனால? அதுல ஒரு டென்ஷன்ங்கிற ஃபோர்ஸ் டெவலப் ஆயிருது. புரியுதா? this thread is being pulled by this load m1. அதே மாதிரி this portion of the string is being pulled by the load m2. அதனால டென்ஷன் இருக்கும். moreover the tension in both the portions, இந்த ரைட் சைடு போர்ஷன் உள்ள டென்ஷனும் லெஃப்ட் சைடு போர்ஷன் உள்ள டென்ஷன் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். irrespective of these two masses are different, the tension on both the arms of the strings will be the same. Yeah, because both are connected with each other by the same string. அதனால இப்போ நான் என்னுடைய தம்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு பிரஸ் பண்ணி இருக்கிறதுனால ரெண்டு வெயிட்டும் ஒரே லெவல்ல நான் பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். at any moment if I will leave the thumb, what will happen? இப்போ என்ன நடக்கும்னு சொல்லுங்க. அப்ப இந்த கிரேட்டர் மாஸ் வந்து கீழே ஆக்சிலரேட் ஆகும், இந்த ஸ்மாலர் மாஸ் மேல போயிடும் இல்லையா? it will be accelerated upwards. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு இப்ப பாருங்க. ஓகேவா? அப்போ this greater mass has come down and the smaller mass has gone up. இப்போ இன்னொரு நீங்க பார்க்கலாம். இப்போ ஓகேவா? ரெண்டு சேம் லெவல்ல வச்சு நான் பிரஸ் பண்ணிருக்கேன். இப்போ the moment I leave my thumb, what is going to happen? The greater mass will be accelerating in the downward direction and the lesser mass will be accelerating in the upward direction. இப்போ பாருங்க clean-ஆ, இப்போ பாருங்க accelerate ஆயிடுச்சா? அப்போ what is the acceleration? But both the masses will have the same acceleration, magnitude will be the same, but the direction will be opposite to each other. அப்போ this is the diagrammatic representation. This one is the pulley. This wheel is called the pulley. This mass is m1 and this smaller mass is m2. So I have taken m1 greater than m2. Okay, m1 is greater than. So I will write here m1 is greater than m2 I have taken. So I want to derive an expression for the acceleration. இதோட acceleration எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிரஷன் வந்து derive பண்ணணும். ரெண்டாவது the tension in the string. ரெண்டு சைடுமே ஒரே டென்ஷன் தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை நான் derive பண்ண போறேன். அப்போ இது என்ன மெத்தட்ல நம்ம derive பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃப்ரீ பாடி டயக்ராம், அதை யூஸ் பண்ணி derive பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மாஸ் என்ன? m1. அதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்போ நான் வரைய போறேன். அதே மாதிரி m2 செகண்ட் மாஸுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம், இந்த மாதிரி நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறேன். அப்போ இந்த ரெண்டு டயக்ராமுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃப்ரீ பாடி டயக்ராம். So free body diagram I am going to draw now. First வந்து free body diagram for the mass m1. இந்த first mass m1 நான் எடுத்திருக்கிறேன். அப்போ இதுதான் வந்து என்ன? m1 அப்படிங்கிற மாஸ், இதோட weight வந்து downward m1 into g. ஓகேவா? அப்போ இதோட weight வந்து m1 into g acting in the downward direction. அடுத்து இதுல டென்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது? upward direction.
அப்போ இதுதான் டென்ஷன் T. ஓகேவா? இது டென்ஷன் T. அப்போ டைரக்டா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் தான் M1 மேல ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ because of these two forces there is a net force, resultant force ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து இதுதான் டவுன்வர்ட் டைரக்ஷன். அதனால தான் அந்த கிரேட்டர் மாஸ் வந்து கீழே ஆக்சலரேட் பண்ணிட்டு இருக்கு. டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஏன் ஆக்சலரேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the resultant force வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால. அப்ப இந்த ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட். அதனால அப்ப இது வந்து இங்க இந்த டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் வந்து A அப்படின்னு வச்சுக்கிறேன். So this is the free body diagram for the mass M1. Its weight M1g is in the vertically downward direction. Tension வந்து vertically upward direction. Acceleration again in the downward direction. புரியுதா? இப்போ இதே மாதிரி free body diagram for the second mass M2 வை நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்க பாருங்க, mass M2 இருக்குது இல்லையா? இந்த mass M2 அதுக்கும் weight வந்து vertically downward directionல ஆக்ட் பண்ணுது. அப்போ இது வந்து M2 into G. டென்ஷன் எப்பவுமே என்ன? அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும். அப்ப இதுதான் டென்ஷன் T. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்சஸ்ல இப்போ வந்து under the influence of these two there is a net force in the upward direction. அதனால இந்த செகண்ட் மாஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுது பாத்தீங்களா? மேல கூடி மூவ் ஆச்சு இல்லையா இப்போ? அதனால இந்த ஆக்சலரேஷன் வந்து upward. For the second mass the acceleration is upward. For the first mass the acceleration is downward. இந்த ரெண்டு ஆக்சலரேஷனுமே same in magnitude, opposite in direction. அப்புறம் the tension T வந்து equal in magnitude and same direction also. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, we want to derive equations for acceleration A and the tension D. புரியுதா? இப்போ நம்ம எப்பவுமே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து 2 டைமென்ஷன்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது x ஆக்சிஸ் வந்து ஹரிசான்டல்லையும் y ஆக்சிஸ் வந்து வெர்டிகல்லையும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போ இந்த ஃபோர்சஸ் எல்லாம் பாருங்க, M1g, M1g, அதுக்கப்புறம் M2g எல்லாம் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? அப்போ அது வந்து நெகட்டிவ் y ஆக்சிஸ், நெகட்டிவ் y ஆக்சிஸ். அதே மாதிரி இந்த டென்ஷன், இந்த ரெண்டுலயுமே டென்ஷன் பாத்தீங்கன்னாக்க பாசிட்டிவ் y ஆக்சிஸ். சோ அப்வர்ட் ஃபோர்சஸ் எல்லாமே பாசிட்டிவ் y ஆக்சிஸ், டவுன்வர்ட் ஃபோர்சஸ் எல்லாமே வாட்? நெகட்டிவ் y ஆக்சிஸ். இங்க x ஆக்சிஸ்ல எதுவுமே ஃபோர்ஸ் அப்ளை ஆகலப்பா, அதனால x ஆக்சிஸ் யூஸ் ஆகாது நம்மளுக்கு. அப்போ பாசிட்டிவ் y ஆக்சிஸ் அண்ட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் y ஆக்சிஸ் அண்ட் நெகட்டிவ் y ஆக்சிஸ் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி இப்போ இந்த ஆக்சலரேஷன் பாருங்க, இந்த ஆக்சலரேஷன் அப்வர்டா இருக்கு இல்லையா? அப்வர்ட். அப்போ அது along the y axis. இந்த ஆக்சலரேஷன் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? டவுன்வர்ட்ஸ். அப்போ it is acting in which direction? minus y axis. இவ்வளவுதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃப்ரீ பாடி டயகிராமை பார்த்து ஈக்குவேஷன்ஸ் எழுத போறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து I will take the first body of mass M1. அப்போ for M1 I will write the equation for M1. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து y axisல M1 க்கு tension is along the y axis, T is along the y axis. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து T எழுதுறேன். Since it is acting along the y axis, அதோட யூனிட் வெக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க J cap. ஓகேவா? அது பாசிட்டிவ். அடுத்து இந்த M1g வந்து டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணுது. அதனால இது வந்து மைனஸ் M1g மைனஸ் M1g into J cap. புரியுதா? அப்ப இது வந்து T வந்து பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ங்கிறதுனால T into J cap. இந்த M1g வந்து டவுன்வர்ட் ஆக்ட் பண்றதுனால இங்க மைனஸ் M1g into J cap. பிகாஸ் வந்து இது மைனஸ் J cap னு எழுதணும். எழுதியாச்சு. அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன? that is equal to mass M1 into acceleration A. ஓகேவா? அப்போ இந்த A எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது பாத்தீங்களா? A எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது? y ஆக்சிஸா நெகட்டிவ் y ஆக்சிஸா? நெகட்டிவ் y ஆக்சிஸ் தானே. அப்போ இது வந்து நம்ம என்ன போடணும்? மைனஸ் J cap. இது வந்து மைனஸ் J cap. ரைட்டா? சரி, இப்போ comparing the components. On left side also J components are there, right side also J component is there. So I am going to compare the components of J cap on both sides. So upon comparing the components, okay va? Comparing the components of J cap. So here left side is what? T minus M1 into G. This is equal to what? Minus M1 into A. இப்படி ஒரு ஈக்குவேஷன் வருது.
இப்போ இதை நான் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா ரெண்டு சைடுமே -1ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு நான் எழுத போறேன். ஓகேவா? அப்ப இது எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னாக்க t மைனஸ் m1g போல m1g மைனஸ் t ன்னு எழுத போறேன். புரியுதா? m1g மைனஸ் t. அப்போ m1 into g மைனஸ் t. அப்ப ரைட் சைடு மைனஸ் m1 into a என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளஸ் m1a ஆயிரும். அப்ப m1 into a பிளஸ் m1 into a. புரியுதா? அப்போ m1 into g minus t is equal to m1 into a அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இது ஒரு ஈக்குவேஷன். So this is equation 1. புரியுதா? இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1. அப்போ எப்படி நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 கிடைச்சிருக்கு? By applying the forces in the free body diagram for the first mass m1. இதே மாதிரி இப்போ செகண்ட் மாஸ் m2 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து m2. சோ இந்த மாஸ் வந்து m2. இதுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சாச்சு. இத பார்த்து இதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுத போறோம். அப்ப இங்க வந்து ஃபார் m2, நெக்ஸ்ட் வந்து ஃபார் m2. இப்போ பாருங்க, இதுல டென்ஷன் எப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது? அப்வர்ட் தானே. t is acting along the positive y axis. அப்ப t into j cap positive. அப்ப t into j cap. ரைட்டா? அடுத்து m2g வந்து டவுன்வர்ட். அப்ப மைனஸ் y axis. அப்படின்னா மைனஸ் m2g. அப்ப மைனஸ் m2g into j cap. இதான் நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் m2. ஆனா இதுல ஆக்சலரேஷன் எப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா? அப்வர்ட் தானே. அப்ப ஆக்சலரேஷன் இஸ் அப்வர்ட்னா which direction? Positive y axis. அப்ப பிளஸ் j cap. அதனால இது வந்து m2 into a. So this is equal to m2 into a into plus j cap. ஓகேவா? இப்போ இதே மாதிரி j cap I will compare the components on both sides. அப்போ comparing the components. என்ன components அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க comparing the components of j cap. ஓகேவா? Comparing the components. அப்ப t minus m2g is equal to m2 into a. இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஈஸியா கிடைச்சிருச்சு பாருங்க. அப்ப இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்ப how many equations we have got here? From the free body diagram of the first mass ஒரு equation, from the free body diagram of the second mass ஒரு equation வந்துருச்சு இல்லையா? சரி, இப்போ நம்ம ஆக்சலரேஷனுக்கு நம்ம வந்து ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணணும். அப்போ I am going to add the two equations. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, இங்க மைனஸ் t இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, இங்க பிளஸ் t இருக்குது. அப்ப இது ரெண்டு ஆட் பண்ணும்போது t கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு ஆக்சலரேஷன் a க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்க போகுது. அப்ப I am going to add equations. So adding equations 1 and 2. equations 1 and 2 ஆட் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் இது பாருங்க. அப்ப m1 into g ஃபர்ஸ்ட் போடுறேன். அடுத்து மைனஸ் t எழுதிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஈக்குவேஷன் 1 எழுதியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஈக்குவேஷன் 2 என்ன? பிளஸ் தானே. அப்ப இது பிளஸ் t மைனஸ் m2g மைனஸ் m2 into g. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு வந்தாச்சு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு m1a plus m2a தானப்பா. அப்ப m1 plus m2 into a எழுதலாமா? அப்போ இது வந்து m1 plus m2 into a. ரைட்டா? சரி, இப்போ இங்க மைனஸ் டீயும் பிளஸ் டீயும் என்ன கேன்சல் ஆயிரும்ல. அப்ப இங்கே கேன்சல் பண்ண போறேன். மைனஸ் டி அண்ட் பிளஸ் டி கெட் கேன்சல். அப்ப ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து இப்ப நம்ம இங்க எழுதலாமா? இங்க எழுதும்போது m1g இருக்குது மைனஸ் m2g இருக்குது. அப்ப m1 மைனஸ் m2 into g ன்னு எழுதலாம். அப்ப m1 minus m2 into g is equal to m1 plus m2 into a. ஓகேவா? நீங்க வேணும்னா இன்னொரு ஸ்டெப் எலாபரேட்டா எழுதி பாருங்க. நீங்க எழுதி பார்க்கும்போது m1g minus m2g is equal to m1a plus m2a ன்னு எழுதினா கூட இதுதான் வரப்போகுது. இப்ப நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் வேணும்? ஆக்சலரேஷன் தானே. அப்ப a is equal to what? remaining terms m1 plus m2 டினாமினேட்டருக்கு கொண்டு வர போறோம். ஓகேவா? ஓகே, அப்போ r acceleration a is now equal to m1 minus m2 divided by m1
plus m2 into g. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன். ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவேஷன் 3 வந்தாச்சு. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல நியூமரேட்டர்ல m1 minus m2 அது ஏன் வந்திருக்கு அப்படின்னா m1 is greater than m2. இப்போ ஒரு சில IIT and NEET கொஸ்டின்ஸ்ல இந்த m1 வந்து லெஸ்ஸா கொடுத்திருப்பாங்க, m2 லார்ஜர் மாஸா கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல நீங்க டிரைவ் பண்ணா என்ன வரணும்? m2 minus m1 ன்னு வரும் இல்லையா? சரி, இப்ப ரெண்டு ஈக்குவல் மாஸ் எடுத்துக்கிறோமே. இப்ப இந்த ரெண்டு மாஸுமே ஈக்குவலான மாஸாக எடுத்திருந்தோம்னா ரெண்டு ஒரே லெவல்ல தான பேலன்ஸ் ஆயிருக்கணும். புரியுதா? அப்ப when m1 is equal to m2 ரெண்டும் ரெஸ்ட்ல இருக்கும், மூவ் ஆகாதுல்ல. அப்ப ஆக்சலரேஷன் 0 தானப்பா இருக்கும். ஏன்னா m1 minus m2 is equal to 0 ஆயிரும்ல if m1 is equal to m2. அப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் நீங்க வந்து நீங்களா யோசனை பண்ணி பார்க்கணும். what will happen if m2 is greater than m1? what will happen if m1 is equal to m2? இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து யோசிக்கணும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்ப acceleration is equal to m1 minus m2 by m1 plus m2 into g வந்தாச்சு இல்லையா? ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா டென்ஷன், எக்ஸ்பிரஷன் ஃபார் டென்ஷன் தானே. அப்போ we will substitute either in equation 1 or in equation 2. புரியுதா? இப்ப நான் equation 2 எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ இந்த t இருக்குது, t minus m2g. அப்ப t minus m2g is equal to இங்க என்ன m2 into a. அப்ப m2 into a இருக்குது இல்லையா? அந்த a க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? இந்த எக்ஸ்பிரஷன் நம்பர் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப into m1 minus m2 divided by m1 plus m2 into g. ரைட்டா? இப்போ m2g இங்க இருக்குது, இத ரைட் சைடுல கொண்டு போறேன். அப்ப t is equal to m2g. ரைட் சைடுல இது வரும்போது பாசிட்டிவ் ஆயிருதுப்பா. அதுக்கு அப்புறம் இங்க ஒரு m2 into g இருக்கு இல்லையா? அதையும் எழுதுறேன். அப்ப பிளஸ் இந்த m2 into இந்த g முன்னாடி எழுதிக்கிறேன் into m1 minus m2 divided by m1 plus m2. புரியுதா? இப்போ இது ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் என்னன்னு சொல்லுங்க? m2g தானே, அதை வெளியில எடுத்துருவோம். ஓகேவா? அப்ப t is now equal to m2 into g into அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 1 தானே, m2g into 1 plus remaining factor என்ன? m1 minus m2 divided by m1 plus m2 வந்தாச்சு. புரியுதா? இப்ப 1 plus இருக்குது, m1 minus m2 by m1 plus m2 இருக்கா? LCM எடுக்கலாமா? அப்ப LCM எடுக்கும்போது காமன் டினாமினேட்டர் என்ன வரணும்? m1 plus m2. அப்ப அதால இந்த 1 மல்டிப்ளை பண்ணணும்ல. அப்போ this is now equal to m2g into 1 into this factor will become what? m1 plus m2 plus already என்ன factors இருக்குது? m1 minus m2 whole divided by என்ன? m1 plus m2. ஓகேவா? இப்ப நியூமரேட்டர்ல என்ன ஃபேக்டர் கேன்சல் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த m2வும் minus m2வும் கேன்சல் ஆயாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? m1 plus m1 இருக்கா? அப்ப அது என்னது? 2 into m1 தானே, 2m1. வெளியில என்ன இருக்கு? m2 into g இருக்குது. அப்ப therefore tension is equal to இந்த m1 plus m1 வந்து 2m1. ஓகேவா? m1 plus m1 வந்து 2m1 எழுதியாச்சு. ப்ராடக்ட்ல ஒரு m2 இருக்கா? ப்ராடக்ட்ல ஒரு m2 இருக்குல்ல, அதை இங்க போடுறேன். m1 into m2 whole divided by இங்க sum of the masses. அப்ப m1 plus m2 இது ஒரு bracket into g. அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். அப்ப இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் 4. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இதோட டெரிவேஷன் முடிஞ்சு போச்சு நமக்கு. அப்போ we have derived an expression for the tension in the both strings. Understand? அப்ப t is equal to 2 times m1 m2 divided by m1 plus m2 multiplied by g. இதோட நம்மளுக்கு டெரிவேஷன் முடியுதுப்பா. இப்போ ஐஐடில நீட் என்ட்ரன்ஸ்ல இதுல எல்லாம் ஒரு பிரில்லியண்டான क्वेश्चन கேக்குறாங்க. அது நம்ம டெக்ஸ்ட் புக்ல இல்ல. ஆனா அதை நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க,
அப்போ அவங்க எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த புள்ளி இருக்கு இல்லையா, புள்ளி அந்த டாப் ஆஃப் த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பிரஷர் இருக்கும்பா, பிரஷர் இருக்கும். த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷனும் இந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷனும் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் அந்த இடத்துல. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு இதுதான் புள்ளி, புரியுதா? இதுல வந்து இப்ப நான் 2 மாஸ் எடுத்து அட்டாச் பண்றேன், ஓகேவா? இத இப்படி இப்ப நம்ம சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். பாருங்க, இப்போ இந்த டாப் மோஸ்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இதோட இதோட டென்ஷனும் சேர்ந்து இந்த இடத்துல கழுத்தை பிடிக்கும். அது ஒரு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணும். அந்த பிரஷரோட வேல்யூ என்னன்னு கேட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி பா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நீங்க வந்து நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்போ the pressure at the pulley exerted by the strings is denoted by the symbol P. அப்போ the pressure P is equal to 2T ன்னு வரும். 2 times T, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ரெண்டு டென்ஷன் இருக்கு, அதுக்கு ரெட்ட தலைவலி இல்லையா? அப்போ அந்த 2 டென்ஷனையும் சேர்த்தீங்கன்னா அதுதான் pressure exerted on the pulley. அப்போ இதை நீங்க போட்டீங்கன்னா 2 times போட்டீங்கன்னா 4m1 m2 வந்துரும் இல்லையா, 4m1 m2. இப்ப பாருங்க, அப்ப pressure P is equal to 2 into multiply பண்ணும்போது 2 into 2 4. அப்போ 4m1 m2 divided by m1 plus m2 into இந்த G வந்துரும். ஓகேவா? இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் த pressure. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லா? அப்போ we have discussed what example here, we have discussed the motion of the connected bodies. அப்போ இந்த 2 connected bodies வந்து நம்ம புள்ளி மேல அப்படி போடும்போது greater mass கீழே accelerate பண்ணும், lesser mass வந்து மேல accelerate பண்ணும். ஆனா the magnitude of the acceleration will be equal. அதுக்கு தான் எக்ஸ்பிரஷன் என்ன, A is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into G we have derived. Then ரெண்டு ஸ்ட்ரிங்லயுமே டென்ஷன் சேமா தான் இருக்கும். ரெண்டுமே டென்ஷன் அப்வர்டா தான் இருக்கும், அப்வர்ட் டென்ஷன் தான் இருக்கும். புரியுதா? அதுக்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்? T is equal to 2 into product of the masses by sum of the masses into G. புரியுதாப்பா? இங்க difference between the masses by sum of the masses into G அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க twice the product of masses by sum of the masses into G. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம சேர்த்திருக்கிறோம். pressure at the top of the pulley is twice the tension. அப்ப 2 times this tension. அப்ப 4m1 m2 by m1 plus m2 into G வந்துரும். Have you understood? Okay, fine.